வணக்கம் நண்பர்களே, முக்கிய அப்டேட்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 4:45 நிலவரப்படி அண்ணாமலை அவர்களுடைய இயக்கத்தில் பதிவு செய்து கொண்ட வாலண்டியர்ஸுடைய எண்ணிக்கை 5,70,000 தாண்டி இருக்கு. 5,500,000 லட்சத்தை தாண்டி இருக்கு 3 மணி நேரத்திலேயே. ரெண்டாவது செய்தி என்ன? அண்ணாமலை அவர்களுடைய ராஜினாமா கடிதம் வெளிவந்திருக்கு. அதில் அண்ணாமலை ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. மீடியாக்கள் அதை வச்சு தான் இப்போ டிபேட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை ஆக்சுவலாக அதில் எந்த இன்டென்ஷனோட சொன்னாரோ அதை அப்படியே டைவர்ட் பண்ணி பாஜக கட்சிக்கு எதிராக அண்ணாமலை பேசின மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்காங்க தமிழக மீடியாக்கள். அந்த ட்ராப்பில் தமிழக பாஜகவுடைய சில தலைவர்கள் விழுந்துட்டாங்க. அண்ணாமலை இப்படி பேசிட்டாரு பாஜகவுக்கு எதிராக அப்படின்னு மலைக்கு எதிராக வாய்ஸ் கொடுத்துருக்காங்க சில தமிழக பாஜகவுடைய முக்கிய புள்ளிகள். பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? அண்ணாமலை அவர்களுடைய ராஜினாமா கடிதத்தில் நேஷனல் பார்ட்டிஸ் நெவர் ஸ்போக் த லாங்குவேஜ் தட் பீப்புள் இன் தமிழ்நாடு அண்டர்ஸ்டுட் அப்படின்னு ஒரு வரி எழுதியிருக்காரு. தமிழில் சொல்லணும்னா, தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில் பேசுறதில்ல. இந்த நம்பிக்கையை மாற்ற நான் முயன்றேன். உள்ளேயும் வெளியேயும் பல தடைகள், தடுப்புகள் மற்றும் இடர்பாடுகள் இருந்தபோதும் நியாயமான வெற்றியை பெற்றேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காருங்க. இதை மீடியாக்கள் எப்படி திசை திருப்புறாங்க தெரியுமா? தேசிய கட்சிகளே தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய பாஷையில் பேச மாட்டாங்க அப்படின்னு மொழியை பற்றி அண்ணாமலை பேசியிருக்காரு. இதிலிருந்து பாஜக தலைவர்கள் தமிழ் மொழியை புறக்கணிக்க பார்த்தாங்க அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. பார்த்தீங்களா? ஹிந்தி, சமஸ்கிருதம் இதுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மாநில மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்கன்னு அண்ணாமலையே சொல்லிட்டாரு பாருங்க அப்படின்னு மீடியாக்கள் உருட்டிக்கு இருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு ஃப்ரேஸுங்க. அண்ணாமலை சொல்ல வந்த அர்த்தம் வேற. மொழியை பற்றியே அண்ணாமலை நினச்சி சொல்லலை. என்ன மாதிரியான அரசியலை தமிழகத்துக்குள்ளே கொடுத்தா மக்கள் விரும்புவாங்க, மக்கள் அதை புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது தேசிய கட்சிகளுக்கு தெரியலை. இதுதான் அண்ணாமலை சொல்ல வந்த அர்த்தம். இதை அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழியை பற்றி பேசிட்டார் பாருங்க மலை அப்படின்னு பாஜகவுக்கு எதிராக மீடியாக்கள் நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. அந்த ட்ராப்புக்குள்ளே தமிழக பாஜகவை சேர்ந்த சிலர் விழுந்து அண்ணாமலைக்கு எதிராக வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் மாரிதாசும் சேர்ந்திருக்காரு. மலைக்கு எதிராக ஒரு பெரிய அறிக்கை மாதிரி ஒன்று விட்டுருக்காரு. அவர் தான் எப்போதும் அண்ணாமலையுடைய பேரையே பயன்படுத்த மாட்டார்ல, அந்த அளவுக்கு வன்மம் மாரிதாஸ் அவர்களுக்கு. பாஜகவுக்கு புரிந்த மொழி வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, டிவிகே, பிசிகே, காங்கிரஸ், ஐயுஎம்எல் இந்த கூட்டணிக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க புதுசா. திமுக கூட்டணிக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்களே, இப்போ டிவிகே தலைமையிலான கூட்டணிக்கு தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணியா. அடுத்து கர்நாடகாவில் ஒரு மினிஸ்டர் அமைச்சரவையிலிருந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. ராமலிங்க ரெட்டி விலகியிருக்காரு. காரணம் என்ன தெரியுமா? தான் கேட்ட இலாக்கா தனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணியிருக்காப்ல. கர்நாடகாவில் என்ன தான் நடக்குது? காங்கிரஸ் ஆட்சியில் யார் முதல்வர் அப்படிங்கிறதுல பிரச்சனை. இப்போ தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிச்சு. டிகே சிவகுமார் முதல்வர் நாற்காலியில் உட்காந்தாரு. அடுத்து என்ன பிரச்சனைனா, சித்தராமையாவுடைய ஆதரவாளர்களுக்கு கேபினெட்டில் அதிக இடமா, இல்லை டிகே சிவகுமாருடைய ஆதரவாளர்களுக்கு அதிக இடமா அப்படின்னு பெரிய பஞ்சாயத்து நடந்துச்சு. நீண்ட பஞ்சாயத்துக்கு பிறகு அந்த பிரச்சனை முடிஞ்சு கேபினெட்டில் அமைஞ்சிருச்சு. இப்போது யாருக்கு பவர்ஃபுல்லான இலாக்கா அப்படின்னு முடிவெடுக்கிறதுல ரெண்டு தரப்புக்கும் சண்டையாம். இப்படியே அடிச்சுக்கிட்டே இருங்க. இன்னும் 2 வருஷம் தான் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி இருக்குது. இன்னும் 2 இயர்ஸ் தான் இருக்குது. அடுத்த தேர்தல். அடுத்து பிஜேபி சர்க்கார் தான் கர்நாடகாவில் அப்படின்னு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் சொல்கிறாங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? ஜூன் 18ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூடுதான் கவர்னர் உரையோட. கவர்னர் வந்தே மாதரம் தேசிய கீதம் பாட சொல்லுவார். இங்கே தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவாங்க. அதை வச்சு ஒரு அரசியல் நடக்கும் பாருங்கள். வந்தே மாதரம் பாடுங்கன்னு சொன்னால் பாட வேண்டியது தானே. வந்தே மாதரம் அப்படிங்கிறது பிஜேபியுடைய சாங்கா? நம்ம நாடுடைய சாங்கு, தேசத்துடைய சாங்கு. பாடுனா என்ன தப்பு? ஆனால் பாட மாட்டாங்க. இதெல்லாம் மாற்றுறதுக்காக தான் தேசிய பார்வை கொண்ட மாநில கட்சி அப்படின்னு ஒரு புது இயக்கத்தை அண்ணாமலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நல்ல வரவேற்பும் கிடைத்து வருது. நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டே, 3.5 மணி நேரத்தில் 6 லட்சம் ஃபாலோவர்ஸு, அதாவது பதிவு செய்த வாலண்டியர்ஸ் எண்ணிக்கை டச் பண்ணியிருக்கு. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.